எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். விடிய காலம் 4:30 மணிக்கு ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. திக்குன்னு வாரி போட்டுச்சு. என்னடா 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு? நேற்று காரு எங்கேயோ விட்டுட்டு பஜ்ரா எடுத்துன்னு போனார். ஒரு வேளை பஜ்ராவும் ரிப்பேர் ஆச்சா, ஓனர் கை தொடுற காரெல்லாம் இதேமாதிரி ரிப்பேர் ஆகினுக்குதேன்னு நினச்சா, வண்டி பேட்ரி இல்லாமல் வண்டி ஷார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேசரியாலே விட்டுக்கிறார் போல் தெரியுது. 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி குமார் கேசரியா வாங்கினார். என் கூட இருக்கிற டிரைவருக்கு அதை எடுத்துன்னு கேசரியா போனேன். எங்கன்னா கரெக்டாக கேசரியாலாம் அந்த சீசாலாம் வாங்குவோம்ல, அந்த இடத்துல அந்த கடைக்கு முன்னாடியே. அப்புறம் போயிட்டு அவர் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தால் அப்போ சொன்னார், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி புது பேட்டரி மாற்றிருக்குமார் அப்படின்னு. அதுதான் காலையில் ஏஞ்சி ரெடியாகி கிளம்பிட்டேன். கூட இருக்கிற டிரைவர் ஏற்றிருக்கேன். அவன் ஏஞ்சி வந்த அப்புறம் போய் காருக்கு பேட்டரி மாற்றின்னு கார் எடுத்துன்னு வரலாம். காரில் பேட்டரிலாம் போக காணுங்க. அந்த கம்பி வந்து முன்னாடி எப்படி சொல்கிறது, ப்ளஸ் ஒயரு கரெக்டாக இருக்குது, இந்த மைனஸ் ஒயர் வந்து லூஸாக இருக்கவே வண்டிக்கு கனெக்ஷன் வரல, சுத்தமாக லைனே வரல. அதனால் சின்னதாக அந்த கம்பி ஒன்று வச்சு ஷார்ட் பண்ணால் வண்டி ஷார்ட் ஆகிடுச்சு. விடியால 4:30 மணிக்கே வண்டி கேட்டேன், கொடுங்க பாப்பா நான் பார்க்குறேன் என்னென்ன அப்படின்னு. இல்லை குமார், பேட்ரி தான் காலி ஆகிடுச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வண்டி சேவே கொடுக்கல. ஆனால் இப்போ நான் பேட்டரியே மாற்றாமல் வண்டி ஷார்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். சொன்னதுக்கு என்ன ஆச்சு குமார், எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு எல்லாம் தெரியாது பாப்பா, அது லூஸாக இருந்துச்சு, கம்பி வச்சு ஷார்ட் பண்ணால் வண்டி ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி வந்து என்னென்னு எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன், தூங்கினுக்கிறார் போல் தெரியுது. திரும்பவும் இப்போ பையன் இட்டுன்னு வர போகிறேன். பையன் இட்டுன்னு வந்துட்டு பார்க்கலாம் வேலை தகவல் எப்படி வருதுன்னு. 2000 years later. வேலையே வர மாட்டேதுங்க, கடுப்பாக இருக்குது. வேலை ஒரு பக்கம் வரல, சரி தகவல் சொல்லலான்னு பார்த்தாலும் தகவலும் வரல. சரி வேலையே வரல, இப்போ எங்கடா வண்டி எடுத்துன்னு போகிறேன்னு கேட்டால் பையன் எட்டுன்னு வந்து சாத்தாப்தில் அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு போகிறேன். செக்கிங் நடந்துருக்குறேங்க கத்தா 11ல். பார்க்கலாம். இதேமாரி போனால் ஒரு வாரம் நல்லா தகவல் வருது, நல்லா வியூஸ் போகுது, நல்லா சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க. திடீர்னு கண்ணு வச்ச மாதிரி ஒரு தகவலும் வரமாட்டே இருக்குது. வந்தால் தானே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தகவல் வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இல்லைனா டாட்டா பாய் சொல்லிவிட்டு நாளைக்கு தகவலுக்கோசரம் வெயிட் பண்ணுவோம். தகவலே எதுவும் பெருசாக வரலைங்க. சோய்க்கில் மட்டும் குவைத் ஃபயர் போர்ட்ஸ் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க, தொழிற்பேட்டையில் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் அரசு வேலை நேரங்கள் வந்து 7 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரமாக குறைக்க போகிறாங்களாம். இந்த 3 மாதத்துக்கு மின்சார தேவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த டைமை குறைக்கிறோம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள் நேரம்லாம் வந்து 6 மணி நேரம் தான் இருக்கும், 7 மணி நேரம் இருக்காது வேலை நேரம். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலியான டாக்ஸி ஓட்டி. அதனால போலியான டாக்ஸின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஃபுட் டெலிவரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெலிவரி இதுக்கோ நீங்கள் வேலைக்கு வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு கார் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்படி கார் கொடுக்கும்போது இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 12 மணி நேரம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சு, இப்போ தலை பார்த்தினா அது ஓப்பன் பண்ணி வச்சு போய் டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு அதை லாகின் பண்ணி அது ஆப் பண்ணிட்டு அப்புறம் அந்த கார் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதுமாரி டைமில் எங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் பேசி, இல்லை யாருன்னா அந்த சிட்டிக்கு போகிறவங்கன்றவங்கள மாரி இட்டுன்னு போய் சிட்டிக்கு வீட்டுக்குன்னு அதுமாரி டாக்ஸி ஓட்டுறது தான் போலியான டாக்ஸி. அதுமாரி நீங்கள் மாட்டினாங்கன்னா உங்களையும் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, காரையும் தூக்கிடுவாங்க. குவைத்திங்க எப்படியாவது பேசி அந்த காரை வெளியே எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம நிலமை அதே கதியே தான் ஆகிடும். அது குவைத்தில் மட்டும் கிடையாது, இந்த சட்டம் வந்து சவுதிலையும் இருக்குது. சவுதிலையும் இதுமாரி டெலிவரி வேலைக்கு வரவங்க இதுமாரி போலியான டாக்ஸி ஓட்டி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி குவைத்தில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல முன்ன விட இப்போ அதிகமாக செக்கிங் நடந்துனே இருக்குது. அதிகம் செக்கிங் நடக்குது. உங்களோட ஐடிங் கார்டு, லைசன்ஸு, வண்டியோட புக்கு எல்லாமே வாங்கி செக் பண்ணுறாங்க. நிறுத்தி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிறுத்தி செக் பண்ணுறாங்க. அதனால் கவனமாக இருங்க. இப்போது வரைக்கும் எந்த தகவலும் வேலையும் பெருசாக எதுவும் வரல. அதனால் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.